இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு 4 பேர் இவரை சிதம்பரம் பஸ், அதாவது பண்ருட்டி வழியாக இப்போ சிதம்பரம் பஸ்ஸில் 4 பேர் ஏற்றி விட்டு லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு கண்டக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, பண்ருட்டியில் இவர் இறக்கி விட்டாங்க 4 ரோட்டில், அதுக்கப்புறம் அவராக வீட்டுக்கு போய்ப்பாருன்னு. ஆனால் அந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கான், திண்டிவனம் வந்த உடனே நான் கொஞ்சம் பஸ் நடுவில் உட்காந்துருந்தேன். திண்டிவனம் வந்ததும் பண்ருட்டி வந்துட்டுன்னு சொல்லி என்ன இறக்கி விட்ருக்கான் ஆள். அந்த ஆள் பேசும்போது சார் கவனிக்கல, ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா சொல்லிட்டு சவுண்டு திரும்பி பார்த்தா அவர் வந்து இறக்கிட்டு இருக்கார் படிக்கல, அந்த பண்ருட்டி வந்து இறங்கிட்டுன்னு. அந்த கண்டக்டர் சண்டை போடலாம் டைம் இல்லை, ஏன்னா அவர் கீழே இறங்கி போயிட்டுருக்காரு, ரோட்டில் எங்கேயாவது போயிட போகிறாருன்ட்டுன்னு நான் இறங்கி ஓடி போய் அவரை வந்து பிடிச்சி கும்பகோணம் பஸ்ஸில் ஏற்றி அதே போல் லாஸ்ட் சீட்டில் உட்கார வச்சு டிக்கெட் எடுத்து நான் அங்கே கூட்டணும். அந்த பண்ருட்டியில் வந்து இறக்கி விட்டேன். இந்த கண்டக்டர் என்ன பண்ணிருக்கணும், கிளாம்பாக்கத்தில் ஏற்றி விடும்போதே அவர்னு சொல்லிருக்கணும். அவர் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. இப்போ உட்காந்துட்டு வர மாரியே தான் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சு தூங்கி தான் வந்தார். இவர் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல, பஸ்ஸும் காலியாக தான் வந்தது. இந்த டிக்கெட்டில் இருப்பாங்க தான் அந்த பஸ் நம்பரு. இதை வந்து இந்த போக்குவரத்து கழகத்துக்கு தெரிகிற போல் ஷேர் பண்ணி அவன் வந்து நாளை பெண்ணை யாரையுமே இந்த மாதிரி கீழே இறக்கி விடக்கூடாது. இப்போ அவனை நம்பியெல்லாம் ஏற்றி விட்டு போகிறாங்க. இப்போ இறக்கி விட்டு போனானே, இப்போ அந்த இடத்துல நான் இருந்தோம், அந்த ஊரில் இறக்கி கொண்டு போய் அவர் கரெக்டாக விட்டோம். இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லைனா அவர் என்ன பண்ணியிருப்பார், எங்கேயாவது அடிபட்டு இறந்துருப்பார், இல்லைனா காணாமல் போயிருப்பார், தேடி இருந்திருப்பாங்க. ஒன்று நீ அங்கேயே இறக்கி விட்டுருக்கணும், அவரை ஏற்றிருக்கூடாது. அதான் யாரும் எந்த தொந்தரவும் பண்ணலையே, அமைதியான உட்காந்து தூங்கி தானே வந்தார், எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணணும்? நாளை பின்ன அந்த ஆள் யாரையுமே இறக்கி விட்டு யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் அந்த ஆள் மேலே கடும் நடவடிக்கை எடுக்கும்படி இது எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.